நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெறும், கடல் போல் பெண்கள் கூட்டமும் கருத்து கணிப்பும், குலுங்கிய தமிழ்நாடு. இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. எடப்பாடி பழனிசாமி குன்னம், அரியலூர், பெரம்பலூர்ல பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. அங்கே அவர் என்ன பேசினார் என்ற விஷயத்தை இந்த வீடியோவில் முழுமையாக தரப்போகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக உங்ககிட்ட சில வார்த்தைகளை சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கின்ற போது உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும். ஊடகமானது நமக்குள்ள சில விஷயங்களை திணித்து விட்டது என்று நான் நினைக்கிறேங்க. திமுக ஆட்சியினுடைய உண்மையான நிலவரங்களை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலையோ என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குதுங்க. ஏன்னா திமுக ஆட்சி மீது மக்கள் வெறுப்பில் இருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. ரெண்டாவது, முதல்வர் மீதும் பார்த்தீங்கன்னா மக்கள் கடும் வெறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுதுங்க. ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் இல்லை, 8 மாத காலம் இருக்கிறது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்தை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மக்கள் கூட்டம் அலைமோதுதுன்னா அப்போ நாம் என்னன்னு எடுத்துக்கிறது? அப்போது திமுக ஆட்சி மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை. ரெண்டாவது, திமுக ஆட்சி மீது பயங்கர வெறுப்பு இருக்கிறது. எப்போதுடா இந்த ஆட்சி அகற்றப்படும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. எப்போதும் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டியிருக்க வேண்டும். அப்போ தான் ஆட்சியாளர்கள் அதை நிவர்த்தி பண்ணியிருப்பார்கள். ஆனால் திமுகவுடைய தவறுகளையோ ஆட்சி நிர்வாக திறனற்ற தன்மையோ ஊடகம் வெளிக்காட்டக்கூடாது என்று நினைத்ததன் காரணமாக மக்கள் வெறுப்படைந்து போயிட்டு இருக்காங்க. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. இரண்டாவது, மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அந்த எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யவில்லை. அதனால தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போறார் என்று சொன்ன உடனே இவ்வளவு கூட்டம் அலைமோதுகிறது. முதல்ல முதல்வர் மீதே பார்த்தீங்கன்னா கடுமையான வெறுப்பு இருக்குது பொழுதுங்க மக்களுக்கு. நாம் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துடலாம். இப்போ பார்க்க போகிற வீடியோ பொறுத்த வரைக்கும் கடல் போல் கூட்டம், எடப்பாடி பழனிசாமியை வரவேற்ற காட்சி. நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர் மக்களும் இங்கே குழும்பி இந்த பூமியே அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ள காட்சி கடல் போல் காட்சியளிக்கின்றது. இந்த சிறப்பான எழுச்சி பயணத்தில் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு போகிறார் எடப்பாடி பழனிசாமி. அங்கே குன்னம் சட்டமன்ற தொகுதி பற்றியும் பெரம்பலூர் பற்றியும் அரியலூரை பற்றியும் சொல்கிறாரு. மக்கள் எந்த அளவுக்கு ஆரவாரமாக குரல் எழுப்புகின்றார்கள் பாருங்க. மக்கள் மத்தியில் எந்த விதமான சோர்வும் இல்லை. ரெண்டாவது, வெயிலில் நின்றுட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியாவது பஸ்ஸில் குழுன்னு மக்களை பார்த்த உடனே மேலே ஏறி நின்று பேசுகின்றார். ஆனால் மக்கள் எடப்பாடி பழனிசாமி எப்போ வருவார் என்று காத்திருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு தருகின்றார்கள். ஆனால் வந்த உடனே அவர் குன்னம் சட்டமன்ற தொகுதி பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை பற்றியும் திமுகவுடைய அவலங்களை பற்றியும் பேசுகின்ற போது அவ்வளவு ஆர்ப்பரிப்பும் ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. பெண்கள் கூட்டம் கடல் போல நின்று எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து சொல்லுகின்றார்கள் என்றால் இந்த ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்திக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது. அதுலேயும் இந்த 4.25 ஆண்டு ஆட்சி நடந்து முடிந்து விட்டது. ஆனால் இதுவரைக்கும் எத்தனை பேர் கொலை ஆகியிருக்காங்க தெரியுமா? இந்தியாவிலே தமிழகத்தில் தான் கொலைகள் அதிகம். 7739 கொலைகள். ஒரு மாதத்தில் மட்டுமே 769 கொலைகள். மக்கள் பீதியில் உறைந்திருக்க மாட்டாங்களா? ஒரு மாவட்டத்துக்கு 150 என்றாலும் கூட 38 மாவட்டத்துக்கு நினச்சி பாருங்க. அப்போது ஒரு அரசாங்கமானது மக்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தந்திருக்கணும். அந்த பாதுகாப்பான வாழ்க்கையை தரல. ரெண்டாவது, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவினருடைய அடாவடிகள், நில அபகரிப்பு, அதையெல்லாம் தாண்டி பெரும்பான்மை இந்துக்கள் இருக்காங்க தெரியுமா? அந்த இந்துக்களுடைய கோரிக்கையை காதிலேயே போட்டுக்கிறது கிடையாது திமுக அரசாங்கம். இந்து அறநிலையத்துறையை பற்றி பேசுவாங்க, கோயில் கும்பாபிஷேகத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால்
சிறுபான்மையர்களுக்கு திமுக செய்கின்ற நல்ல விஷயங்களும் அவங்கக்கிட்ட காட்டுகின்ற நெருக்கமும் இந்துக்கள் இடத்துல காட்டுறதே கிடையாது. ஆனால் இந்து அறநிலையத்துறை பற்றியும் இந்துக்களை பற்றியும் கோயில்களை பற்றியும் நிலம் மீட்டதை பற்றியும் கும்பாபிஷேகத்தை பற்றியும் பெருமையாக பேசுகின்ற இந்த அறநிலையத்துறை அமைச்சரும் நம்ம முதலமைச்சரும் ஆனால் அடிப்படையில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இந்து சமூகத்துக்கு ஒன்றுமே பண்ணலை. பெரும் புறக்கணிப்பு தான், பெரும் வேதனை தான். குறிப்பாக தமிழகத்தில் அடாவடி செய்து மத மாற்றம் செய்வதும், அதுலேயும் பிற மதக்காரன் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்து கோயிலுடைய நிலங்கள் அதையெல்லாம் தாண்டி பல மலைகள் அதையெல்லாம் தாண்டி தனியார் இடத்துல சர்ச்சை கட்டுறது என்று சொல்லிட்டு அடாவடி நாளுக்கு நாள் அதிகரித்து போய்விட்டது. ஸோ எல்லோருக்கும் எல்லோருடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துகின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கணும். ஆனால் சிறுபான்மையுடைய சர்ச்சை மீதோ சிறுபான்மையுடைய மசூதி மீதோ கை வைக்காத இந்த அரசாங்கம் கடந்த காலங்களில் ஆக்கிரமிப்பு என்றும் அரசு நிலம் என்றும் நீர் போக்குவரத்து வழித்தடம் என்றும் ஏகப்பட்ட கோயில்களை இடித்தது இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பை உண்டாக்கியிருக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இந்த அறநிலையத்துறை காசு எடுத்து கோயில் கட்டுற என்று சொல்லுகின்ற போது குவிந்த கூட்டமும் அன்றைக்கு ஆர்ப்பரித்த மக்களுடைய எழுச்சியும் நம்மளால் பார்க்க முடிந்தது. இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி சாப்பிட்டு இந்துத்துவாவை கையில் எடுத்த உடனே மக்கள் பெருவெள்ளமாக வந்திருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, ஊடகம் மட்டுமே திமுகவுக்கு முட்டு கொடுக்கல, அரசு ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்கின்றார்கள். ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். உன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் போய் சேரு, அங்கே போயிட்டு திமுக ஆட்சி பற்றி பொய் சொல்லிக்கிட்டு இரு. ஆனால் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் உண்மையை என்ன பண்ணுறாங்களோ அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதற்கு பிறகு வருகின்ற பின்விளைவை நீங்கள் சந்திக்க நேரிடும். முதல்ல பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க என்று சொல்லிட்டு இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பெயரை குறிப்பிட்டே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி. அதில் எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு விஷயம் நேற்று எல்லா மக்களுடைய கவனத்தையும் கவர்ந்தது. என்ன தெரியுமா? உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டமானது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற திட்டமா. வருவாய்த்துறை அதிகாரிகள் மக்களுடன் சென்று மக்களை சந்தித்து 45 நாட்களுக்குள்ளாக மக்களுடைய குறைகளை தீர்ப்பார்கள் என்று சொல்லிட்டு ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களாம். அதை பெயர் மாற்றி தான் உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லிட்டு 45 நாட்களில் மக்களுடைய குறைகள் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லிவிட்டு இப்போ புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களாம். நாங்கள் ஏற்கனவே கொண்டு வந்துட்டோம், இங்கே பாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஸ்டிக்கரை காட்டுகின்றார். இன்னைக்கு திமுக ஒட்டினதை மொத்தத்தில் திமுக அரசாங்கத்தின் மீது வெறுப்பு வர்றதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அதிமுக ஆட்சி கொண்டு வந்த விஷயங்கள் தான் இப்போ திமுக புதிய பெயரில் கொண்டு வருது. ரெண்டாவது, அதிமுக கொண்டு வந்த திட்டங்களில் நிறுத்தி விட்டார்கள். ஏன்னா மிக்சி கிரைண்டர் கொடுப்பது கிடையாது, ஆடு மாடு கொடுப்பது கிடையாது, கோழி கொடுப்பது கிடையாது, தாலிக்கு தங்கம் கொடுப்பது கிடையாது, லேப்டாப் கொடுப்பது கிடையாது, சைக்கிள் கொடுப்பது கிடையாது. பள்ளியில் இருந்து பாமர மக்களுக்கு வாழ்வாதார வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய பசுமாடுகள் வழங்குகின்ற திட்டம் வரைக்கும், அரசாங்க ஊழியர்கள் வேலைக்கு போகின்ற ஸ்கூட்டர் திட்டம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க இல்லையா? அதனால் மக்கள் வெறுப்படைந்து கிடக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்ததை பற்றி நம்முடைய ஸ்டாலின் ஐயாவும் உதயநிதி ஸ்டாலினும் போயிட்டு பயங்கரமாக பொதுமக்கள் மத்தியில் விமர்சனம் பண்ணுறாங்களாம். ஏன் அமித்ஷா என்ன பாகிஸ்தானில் இருக்கிறாரு, அவர் போய் சந்திச்சிட்டேன்னு சொல்லிட்டு குறை சொல்கிறீங்க? நீங்கள் போய் அதே பிரதமரை அதே அமித்ஷாவை சந்தித்து நிதி வாங்கின்னு வர முடியல, நான் டெல்லிக்கு போகிறேன்னு சொன்ன உடனே அந்த நிதி வாங்கினுவா இந்த நிதி வாங்கினுவா அப்படின்னு சொன்னீங்க. அதற்கு பிறகு நிதி போய் கேட்டேன், அங்கே போய் கேட்ட பிறகு தான் தெரியுது உங்கள் லட்சணம் என்னான்னு சொல்லிட்டு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு சூப்பரான விஷயத்த சொல்கிறாரு. மத்திய அரசாங்கம் பணம் தருதான், அந்த பணத்துக்கு திமுக அரசாங்கமானது எந்த விதமான கணக்கும் காட்ட மாட்டேங்குதான். 100 நாள் வேலை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2192 கோடி ரூபாய் நிலுவையில் இருந்துதான். அதை போய் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. உடனே மத்திய அரசாங்கமானது என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒவ்வொரு ஆள் தலையிலையும் பார்த்தீங்கன்னா 45,192 ரூபாய் கொள்ளடிச்சிருக்காங்க. இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. இந்த பணமெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நாம் 2192 கோடி ரூபாய் தரவே தேவையில்லைங்க. அதிகமான பேர் பலனடைகின்றார்கள் தமிழகத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகமாக கொள்ளடிச்சது தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் தான். அதற்கான கணக்கை கொடுங்கடானா கொடுக்க மாட்டாங்க.
கணக்கை கொடுத்தா அடுத்த தவணை தொகையை நாங்கள் தருவோமா இல்லையா? அதனால் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலேயே கொள்ளடிச்சாங்க இவங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களாம். அவங்க கொள்ளடிச்சதுனால மக்கள் பாதிப்படைகின்றார்கள் சொல்லிவிட்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான பணத்தை கேட்டு வாங்கிட்டு வந்துடுறான். அமித்ஷாவை நான் சந்திக்கலன்னு வச்சுங்களேன், இந்த பணம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் பேசுகிறாரு. பொதுமக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சாதி வாரி கணக்கெடுப்பு. எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு முதல்வர் சொன்னார் இல்லையா? அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, ஏன் நானும் தான் முதலமைச்சராக இருந்தேன், எனக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இருக்குன்னா உனக்கு இருக்காதா? அப்போ யாரை ஏமாத்துற? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ இடஒதுக்கீடு வழங்கலாம், அதோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி திட்டங்களை கொடுக்கலாம் என்பதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கடா, இல்லை சமூக நீதியை நிலைநாட்ட வேணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா மக்களை ஏமாற்றுகின்றீர்கள். உங்களுக்கு பயம். ஏன்னா எந்த சாதிக்காரன் எவ்வளோ இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டா நாம் ஒரு சாதிக்காரனை ஏமாற்றிட்டு பிற சாதிக்காரனுக்கு அதிகமாக பதவியை கொடுத்து நமக்கு வேண்டப்பட்டவனை பக்கத்தில் வச்சுக்கலாம் பாரு, அதனால் நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன், ஆனால் நான் வந்தால் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீட்டு ஒழிப்பு ரகசியம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார் நம்முடைய உதயநிதி. முதல்வரும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கையெழுத்து நீட்டு 2021 சொன்ன பொய். ஆனால் 4.25 ஆண்டு ஆகிப்போச்சு, நீட்டு ரகசியம் சொல்லலை. முதல்வர் சட்டமன்றத்தில் போய் கேட்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் இருக்குதுங்க வழக்கு, உச்சநீதிமன்றம் தாங்க நீட்டையே நடத்துது, நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதே தானே நானும் சொன்னேன் 2021 முன்னாடி. நீங்கள் என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி தில் இருந்தா, திராணி இருந்தா, மானம் இருந்தா, ரோஷம் இருந்தா அப்படின்னு என்னென்னவோ பில்டா போட்டீங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு இருக்குதா? அப்போ நீட்டை ரத்து பண்ணி காட்டுங்க. 24 குழந்தைகள் உயிரிழந்திருக்குது, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காட்டினார் பாருங்க. நேற்று சுத்தமாக மக்கள் வந்து பெரும் ஆரவாரம். அதையெல்லாம் தாண்டி இந்த திமுக ஆட்சி மீது வெறுப்பு இருக்கலாம், ஆனால் முதல்வர் மீதே வெறுப்பு இருக்கு போல இருக்குது. நம்ம முதல்வரை பற்றியும் சட்டமன்றத்தில் அவர் நடந்து கொண்ட கடந்த கால நிகழ்வை பற்றியும் சொல்லுகின்ற போது மக்கள் எந்த அளவுக்கு கைத்தட்டி சிரிக்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க பாருங்க. நீங்க எங்களை பத்தி பேசலாமா? பிறகு பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஸ்டாலின் பார்த்தாரு, என்ன நினைச்சாரா தெரியல, சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல வீதியில போறான். அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பேர் ஆட்சி அமைக்கிற பொழுது சட்டையை கிழிச்சுக்கிட்டு வேட்டி இல்லாத ரோட்ல போறோம். அதுதான் நடக்கும். ஸ்டாலின் அவர்களே, எங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க. எதை எடப்பாடி பழனிசாமி கிராமத்திலிருந்து வந்தவன் நாம அப்படியே தூக்கி எரிஞ்சலாம்னு நினைச்சிடாத. 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அம்மா அரசாங்கம். எந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த மூல முடுக்கு எந்த இடத்துல போய் நீங்க கேட்டாலும் மக்களை அண்ணா திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சி, திமுக ஆட்சி மோசமான ஆட்சி, அந்த குரல் தான் இன்றைக்கு தமிழகத்திலே ஒலித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, மக்கள் அணிதிரண்டு வருவதும் முதல்வர் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுதும் திமுக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுதும் மக்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள் என்றால் அதிமுக 210 தொகுதியில் வெற்றி பெறும் என்பதை மக்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். நம்ம முதலமைச்சர் கூட தான் 200 தொகுதி வெற்றி பெறும் என்று சொல்றாரு. ஆனா அங்க மக்கள் ஆர்ப்பரிப்பு இல்லையே. எல்லாரும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு போடப்பட்ட டென்ட்டில் முதல்வர் எப்போது போவாரா, நம்ம வாழைப்பழத்தை எப்போதா திருடுவோம், எப்போதுரா பார்த்தீங்கன்னா தேங்காய் கொலையை அறுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தானே மக்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மக்களுடைய எழுச்சியை பார்க்கின்ற பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக 210 தொகுதி வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற பொழுது கைத்தட்டி வரவேற்பதும் பார்க்கின்ற போது அதிமுக 210 தொகுதி வெற்றி பெறும் போல் இருக்குதுங்க. வெறும் கட்சி மீது வெறுப்பு இருந்தால் மட்டும் போதாது, ஆனால் இங்கே முதல்வர் மீதே வெறுப்பு இருக்குது. அப்போது கண்டிப்பாக 210 தொகுதிகள் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் போல் இருக்குது. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்துக்கு பெண்கள் தான் கடல் அலை போல வெள்ளம் போல வருகின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்று நிலையில இருக்கின்றார். நீங்கள் 200 இடம் கனவுல பார்க்கலாம், கனவு காணலாம். ஆனால் நிஜமா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி 210 இடங்களிலே வெற்றி பெறும். 210 இடங்களிலே வெற்றி பெறும். இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நாம இலவச பேருந்தை விட்டுட்டோம், விடியல் பேருந்து, அதெல்லாம் பெண்கள் வாக்களிக்க போகிறாங்க. அதாவது புதுமை பெண் திட்டத்தில் ஒரு 1000 ரூபாய் உயர்கல்வியில், அப்புறம் பெண்கள் உரிமை தொகை 1000 ரூபாய். அதனால் பெண்கள் எந்த வயசில் இருந்தாலும் நம்ம 1000 ரூபாய் கொடுக்குறோம். நிச்சயமாக பெண்கள் அத்தனையும் நமக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு நினைக்கின்ற நம்ம முதலமைச்சருடைய எண்ணத்தில் மண் விழும் விதமாக எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்துக்கு பெண்கள் தான் அதிகமாக வராங்க. ரெண்டாவது,
பெண்கள் கடைசி வரைக்கும் நின்று எடப்பாடி பழனிசாமி கிளம்புற வரைக்கும் பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த திமுக ஆட்சி அவ்வளவுதான். சைலண்ட்டாக இந்த ஊடகம் திமுகவுடைய தவறுகளை மறைத்து சோழி முடிச்சிட்டாங்களே என்பது தான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சிடறேன். இப்போது திமுக கூட்டணி பெருசாக இருக்குது. அதிமுக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒவ்வொன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி நேற்று பெரம்பலூரில் அரியலூரில் பேசுகின்ற பொழுது பாமக எங்களுடன் வரும் அப்படின்ற உறுதிமொழியை தந்திருக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அந்த மக்களும் பாமக கூட்டணிக்கு வரும் என்று சொன்ன பிறகு எழுச்சியாக கோஷம் எழுப்புகின்றார்கள். அதனால் பாமக கூட்டணி அதிமுக தான் வரணும் அப்படின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. நாங்களும் பாட்டாளி மக்கள் கூட்டணி வச்சோம். இப்போ நீ ஏன் வச்ச? இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். இப்படி அதிமுக கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளாக வந்து சேர்ந்து பலப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தான் பலமாக இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அதிமுகவை குறைத்து மதிப்பிடாதையா. ஏப்பா, திமுக கூட்டணியை நான் குறைத்து மதிப்பிடலை, அதே மாதிரி அதிமுக கூட்டணியும் குறைத்து மதிப்பிடாதே. நான் 4.25 ஆண்டு ஆட்சி ஆண்டேன். அன்னைக்கு மக்கள் எடப்பாடியார் ஆட்சி மேலுப்பா, இன்னைக்கு திமுக ஆட்சி என்ன ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செய்து நீ தந்த ஆட்சியினுடைய அவலங்கள் இங்கே பல்ல இழிக்குது. அதிமுக கூட்டணி என்னத்தை பெருசாக வெற்றி பெற போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ ஏமாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லிட்டு மீண்டும் 210 தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். நீங்கள் வேண்டுமானால் வந்து பார்த்தீங்கன்னா 200 தொகுதி வெற்றி பெறும் என்று சொல்லிவிட்டு கனவு காணலாம். ஆனால் அதிமுக தான் 210 தொகுதி வெற்றி பெறும். பாருங்கள் மக்கள் கூட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏறி இருக்கக்கூடிய விலைவாசியை பாருங்க. ஆனால் விலைவாசியில் மக்கள் தவிக்கின்ற பொழுது ஒரு நிதியமைச்சராக இருந்த ஒருத்தர் சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் 30,000 கோடியை கொள்ளடித்து வைத்துவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆடியோ மூலமாக வெளிப்படுத்தினார். அதை பற்றி முதல்வரும் பேசலை, கொள்ள அச்சுனும் பேசலை. அப்போது 30,000 கோடி இருந்தால் இங்கே அடிப்படை வசதிகளும் மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் விலையும் குறைஞ்சிருக்குமா இல்லையா? ஆட்சிக்கு வந்து நீங்கள் என்ன வேலையை பார்த்துருக்கேன் பாருங்கள். மக்களுடைய வரி பணத்தை திருடி தின்னுருக்கீங்க, திருடி வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி ஆட்சிக்கு வருவீங்க? மக்கள் எழுச்சி. 2வது திமுகவுக்கு வீழ்ச்சி, அதிமுக எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். உண்மையாகவே இந்த பிரச்சாரங்கள் நன்றாக தான் இருக்குது. பார்க்க போர் அடிக்கல. ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி, திமுகவை விமர்சனம் செய்வதும் சரி ரசிக்கும்படியாக இருந்தது. மக்களுடைய பேராதரவும் அவங்களுடைய ஆர்ப்பரிப்பும் ஆர்ப்பாட்டமும் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமல்ல, நம்மை போன்றவர்களுக்கும் உற்சாகத்தை ஊட்டுகிறது. சரிங்க, ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது தான் எனக்கும் தெரிகிறது. இவ்வளோ பெரும் கூட்டத்தை பார்க்கின்ற போது உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? நன்றி.